நமச்சிவாய வாழ்க. அந்த வணிகப் பெண் அழுது கொண்டிருந்த திருமணத்திற்கு சென்ற நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த பெண்ணிடம் அங்கே நடந்த நிகழ்வுகளை கேட்டு இறைவனை வணங்கி சடையா எனுமாள் என்ற பதிகம் பாடுகிறார். அப்பொழுது உடம் நீங்கி அந்த பெண்ணின் தாய்மாமன் எழுந்திருக்கிறார். அவர்கள் இருவரையும் அழைத்து சென்று திருமருகள் பெருமான் முன்னிலையிலே ஞானசம்பந்த பிள்ளை திருமணம் செய்து வைக்கிறது. அங்கிருந்து திருப்புகலூர் சென்ற சம்பந்த பெருமானை அவ்வூரில் வசிக்கும் முருகநாயனார் வணங்கி வரவேற்று மகிழ்ந்து திருக்கோயிலுக்கு அழைத்து சென்று இறைவனை தரிசனம் செய்வித்து அவருடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார். ஞானசம்பந்த பெருமான் வர்த்தமானீஸ்வரத்தின் அந்த திருப்புகழில் உள்ள இன்னொரு சன்னிதானமான வர்த்தமானீஸ்வரர் கடலை வணங்கும் பொழுது முருகநாயனாரின் திருத்தொண்டினை சிறப்பித்து அத்திருக்கோயிலின் திருப்பதிகத்தில் 3வது பாடலில் முருகன் செய் கோலம் கண்டு கண்டு கண்குளிர என்று முருகநாயனாரை அமைத்து பாடுகிறார். அங்கிருந்து திருப்புகலூர் வீட்டிலிருந்து சம்பந்த பெருமானை காண திருநாவுக்கரசு பெருமான் திருவாரூரிலிருந்து திருப்புகலூர் வருவதை அறிந்த சம்பந்தர் அவரை எதிர்கொண்டு அழைக்க விரும்பி திருப்புகலூர் எல்லையிலே வந்து அப்பரை வணங்கிய நிலையிலே திருவாரூர் திருவாதிரை திருவிழாவை பற்றி அப்பர் பெருமான் முத்துவிதானே எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி அருளினார். அப்பதிகத்தை கேட்ட சம்பந்த பெருமான் திருப்புகலூர் எல்லையில் இருந்தவாறே திருவாரூர் சென்று வணங்கி மீண்டும் திருப்புகலூர் உம்முடன் வந்து சேர்வேன் என்று கூறி பற்பல ஆயிரம் தொண்டர்களோடு பாடலன் நாள்மறையன் என்ற பதிகத்தை பாடி ஆரூர் பெருமானை வணங்குகிறார். அப்பதிகத்தின் 3வது பாடலில் உள்ளமோர் இச்சையினால் உகந்து ஏற்றி தொழுமின் தொண்டியில் மெய்யே கள்ளம் ஒழித்திடுமின் என்ற வரியை பாடுவார். மனதில் கள்ளமில்லாமல் திருவாரூர் தியாகராஜ பெருமானை வணங்க வேண்டும், உள்ளமோர் இச்சையினால் உகந்து ஏத்தி தொழுமின் தொண்டீர் மெய்யே கள்ளம் ஒழித்தின் உங்களுடைய மனமொழி செயல் கள்ளத்தை ஒழித்திடுங்கள் என்று பாடுகிறார். அப்பதியில் இருந்து திருவழிவலம் சென்று அங்கே மனத்துணை நாதரை வணங்கி திருக்கோளிலி ஆலயத்திற்கு சென்று அங்கே நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கு ஆளாய அன்பு செய்து என்ற அற்புதமான திருப்பதிகத்தை பாடி அங்கே அவர் கூசுவார். நமக்கு மட்டுமல்ல, நம் பரம்பரைக்கும் கேடுபடாத திறத்தை அருள்பவன் திருக்கோளிலி சிவபெருமானே என்ற பதிகத்தை பாடுவார். பிறகு அங்கிருந்து மீண்டும் திருவாரூர் சென்று திருவாரூர் தியாகராஜ பெருமானை பிரிய மனமில்லாத நிலையிலே உலகியலின் நிலையற்ற தன்மையை விளக்கும் வகையிலும் இவ்வுலகில் அச்சம் தேவையில்லை என்ற பொருள்படும்படியும் ஆரூர் பெருமான் நமக்கு இருக்க பயப்படாதே என்று பொருள்பட பவனமாய் சோடையாய் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை அருளி செய்து திருப்புகலூர் வருகிறார் ஞானசம்பந்தர். அப்பர் பெருமானும் முருகனாரும் எதிர்கொண்டு ஞானசம்பந்த பிள்ளையை வரவேற்றனர். பின் முருகனார் இல்லத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சிறுத்தொண்டர், திருநீலநக்கர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் ஆகிய 6 நாயன்மார்களும் தங்கிய பெருமை பெற்ற ஊர் திருப்புகலூர். வேறு எந்த இடத்திலும் இப்படி ஒரு சிறப்பு கிடையாது. அப்படிப்பட்ட திருப்புகலூரிலிருந்து நாவுக்கரசரும் ஞானசம்பந்த பெருமானும் திருத்தல யாத்திரை செல்ல புறப்படுகிறார்கள். சம்பந்த பெருமான் அப்பர் நடக்கும் பொழுது தான் மட்டும் முத்துப்பள்ளைக்கில் வருவது முறையில்லை என அப்பருடன் நடந்து வருகிறார். அதனை கண்ட அப்பர் பெருமான் அகிலநாயகன் சிவபெருமான் உமக்கு வழங்கிய முத்துப்பள்ளைக்குள் ஏறி வருவீராக என் அன்புக்குரிய ஞானசம்பந்தா என்று கூற சம்பந்தர் அதனை ஏற்று பல்லக்கில் அமர தொண்டருடன் அப்பர் பெருமானை முன் செல்லுமாறு கூறுகிறார். அப்பர் பெருமானும் அந்த நாள் முதல் எப்பொழுதும் முன் செல்ல, ஞானசம்பந்த பெருமான் பின் செல்லும் வகையில் இரு பெருமக்களும் இவ்வழக்கத்தை அமைத்து கொண்டனர். இவ்வாறு அப்பர்
திரு அம்பர் என்னும் பதியடைகிறார். அவரை பின்தொடர்ந்து சம்பந்த பெருமானும் அப்பதியை அடைந்து திருப்பதிகம் பாடி அருகிலுள்ள திரு அம்பர் பெருந்திருக்கோயிலை அடைகிறார்கள். அங்கே எரிதிர அனல் எனத் தொடங்கும் பதிகத்தை பாடினார். அங்கிருந்து இரு பெருமக்களும் திருக்கடவூர் வீரட்டம் வருகிறார்கள். திருக்கடவூரிலே காலனை காய்ந்த அமுதகடேஸ்வரர் திருக்கோயிலுக்கு திருநாவுக்கரசடிகளும் ஞானசம்பந்த பெருமானும் சென்று வணங்கி அப்பதியிலே சடையுடையான் என பதிகத்தை பாடுகிறார்கள். அவ்வூரில் வாழ்ந்த குங்குளிய கலையநாயனார் இவ்விரு பெருமக்களையும் வணங்கி வரவேற்று தனது இல்லத்திற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு அமுதுபாலிக்கின்றார். அதன் பிறகு இருவரும் திரு ஆக்கூர், மீயச்சூர், திரு பாம்புரம் பணிந்து திருவேளிமிழலையை அடைகிறார்கள். அப்பதிலுள்ள அந்தணர்கள் நிறைகுடம் தூபதீபம் காட்டி மலர்களையும் வாசனை மிகு பொடிகளையும் தூவி வேத ஒளியுடன் முரசு அதிர எதிர்வந்து ஞானசம்பந்த கன்றையும் நாவுக்கரசரையும் அன்புடன் வரவேற்கிறார்கள். ஞானசம்பந்த பெருமான் வீதி அழகரை வழிபட்டு சடையார் புனல் எனும் திருப்பதிகத்தை பாடி பேரன்புருகி சிறுமான் திருவடிகளை நினைந்தவாறே திருக்கோயிலிருந்து வெளியே வந்து கோபுரத்தின் வடக்கேயுள்ள திருமடத்திலே ஞானசம்பந்த பெருமானும் தெற்கே உள்ள திருமடத்தில் திருநாவுக்கரசடிகளும் அமர்ந்தருகிறார்கள். இவர்கள் இருவரும் திருவேளிமலை வந்த பொழுது அங்கு கடுமையான வறுமை, காவிரியில் நீர் இல்லை, ஆற்றில் நீர் இல்லாததால் விளைச்சல் இல்லை, கடுமையான வறுமை பஞ்சம் ஏற்பட்டிருந்தது. இருவரும் நம்பெருமானிடம் முறையிட இறைவர் அவர்கள் இருவரிடமும் தினமும் ஒரு படிக்காசினை கிழக்கு மேற்கில் உள்ள பலிபீடத்தில் கிடைக்கும்படி செய்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அப்பொற்காசு மாற்று குறையாமல் திருநாவுக்கரசருக்கு கிடைக்கிறது. ஞானசம்பந்தருடைய பொற்காசு மாற்று சற்று குறைவாக இருக்கிறது. அன்னம்ப அழைக்கும் பொழுது முதலிலே திருநாவுக்கரசு மடத்திலும் பிறகு ஞானசம்பந்த பெருமானுடைய மடத்திலும் அனைவருக்கும் அன்னம்பாளிப்பு உணவு வழங்கப்படுகிறது. சம்பந்தருக்கு வழங்கிய என்ன ஏன் இப்படி என்று யோசிக்கிறார் திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசர் தொண்டின் ஸ்திரத்தாலே உயர்ந்தவர். ஆகவே அங்கு தூய்மையான காசு கிடைக்கிறது என்று அறிந்து இறைவனுடன் தன் பொருட்டு வழங்கும் காசில் குறைதீர வேண்டி வாசி தீரவே காசு நல்குவீர் என்று தொடங்கும் பதிகத்தை பாட வாசி நீங்க பெற்ற பொற்காசினை பெறுகிறார் ஞானசம்பந்தர். குற்றமில்லாத காசு என்பது நீங்கள் பொருளீட்டும் பொழுது அறவழியில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சிவாலய தொண்டு செய்வீர்களானால் அந்த காசு குற்றமற்றதாக இருக்க வேண்டும். லஞ்சம் வாங்கியோ 1க்கு 2 லாபம் வைத்து விட்டோ பிறரை வஞ்சித்தோ பெற்ற பொருளே அல்லது நீங்கள் இந்த வழிபாட்டிற்கு மாதந்தோறும் 100 ரூபாய் தரவில்லை என்றால் குரு சாபம் வந்து என்று மிரட்டியோ பொருள் பறிக்கக்கூடாது. மிரட்டி பணம் கேட்டால் அது பறித்தல் தானே. ஆக அந்த பிறரை மேற்கண்டவாறு யாராவது பணம் கேட்டால் அவர்கள் வாசுடைய காசுடையவர்கள். ஏனெனில் அங்கே மகிழ்ச்சியோடு தந்திருக்க மாட்டார்கள். சிலர் தரலாம், ஆனால் அந்த முன்கூட்டி கொடுப்பவர்கள் எல்லாம் அறவழியில் போர் குற்றமிடமற்ற காசு தருகிறார்களா என்பது கேள்விக்குரியல்லவா. ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரோ நினைத்திருந்தால் ஏன் இறைவனுடன் கேட்க வேண்டும்? கூட வந்து அடியாரம் கேட்டிருந்தால் கொடுத்துருப்பாங்கல்ல. ஆக மெய்யடியார்கள் யாரும் இறைவனை தவிர யாரிடத்தும் யாசித்து இறைவனுக்காக நான் இந்த திருப்பணி செய்கிறேன், அந்த திருப்பணி செய்கிறேன், அங்கே அதை செய்கிறேன், இதை இங்கே செய்கிறேன்னு சொல்லி இறைவன் பேரால் பிறரிடம் பொருள் கேட்க மாட்டார்கள். இதற்கு இந்த நாவுக்கரசடிகளும் ஞானசம்பந்த பெருமானும் வாழ்வியல் சான்று. இறைவன் கொடுத்தாரா இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கும் வர வேண்டும். அதற்கடுத்து அங்கிருந்து அவர்கள் அங்கே தங்கியிருக்கின்றார்கள்.
அந்த நேரத்திலே சீர்காழியில் இருந்த திருமறையோர்கள் அனைவரும் திருவேழிமலை வந்து சம்பந்த பெருமான் திருமடத்திற்கு சென்று அவரின் திருவடிகளை வணங்கி, நீங்கள் சீர்காழிக்கு எழுந்தருள வேண்டும் என்று முறையிடுகிறார்கள். சம்பந்த பெருமான் அன்று இரவு கழித்து மறுநாள் மிழலை இறைவுடன் அருள் பெற்று உங்களுடன் வருகிறேன் என்று கூறுகிறார். இரவு ஞானசம்பந்த பெருமானுக்கு சீர்காழியில் யாம் இருக்கும் வண்ணம் அப்படியே உமக்கு வேழிமலை விமானத்தில் காட்டுகிறோம் என்று உணர்த்துகிறார் நம்பெருமான். சம்பந்த பெருமான் மிக மகிழ்ச்சி அடைந்து திருக்கோயில் சென்று அதிசயத்து உச்சிமேல் கைகூப்பி மிள்ளை திருக்கோபுர விமானத்தில் சீர்காழியில் அமர்ந்துள்ள பெரிய பெருமான் பெருமாட்டியோடு காட்சி தருவதைக் கண்டு மகிழ்கிறார். சிறுமானின் திருவுள்ளத்தை உணர்ந்த சம்பந்தரும் மறுநாள் சீர்காழி அன்பர்களை தங்கள் ஊருக்கு செல்லுங்கள் என்று கூறுகிறார். அவர்களும் திருவேழி மிளலையில் சம்பந்த பெருமானை விடுத்து சீர்காழி அடைகிறார்கள். ஆக இங்கே நிறைய செய்திகள், இந்த வரலாறுகள் நமக்கு கூறுகின்றன. இதற்கு பிறகு இவ்விரு பெருமக்களும் திருவேழிமலையிலிருந்து திருவாஞ்சியம், திருத்தலையாளங்காடு, பெருவேளூர், சாத்தங்குடி, திருக்கரவீரம், விளமர், திருவாரூர், திருக்காராயில், திருத்தேவூர், திருநெல்லிக்கா, திருக்கைசினம், திருத்தெங்கூர், திருக்கொள்ளிக்காடு, திருக்கோட்டூர், திருவெந்துறை, தண்டலை நீர்நெறி, திருக்களர் ஆகிய பதிகங்களை வணங்கி திருமறைக்காடு வருகிறார்கள். திருமறைக்காட்டிலே திருக்கோயிலின் வேதங்களால் அழைக்கப்பட்ட திருக்கதவு மூடி கிடக்கிறது. அங்குள்ளவர்கள் செய்தியை கூற ஞானசம்பந்த பிள்ளையும் நாவுக்கரசரும் இறையருளை உணர்ந்து கதவு திறக்க நாவுக்கரசு பெருமான் பாட கோயில் திறக்கிறது. உள் சென்று பாடி மகிழ்ந்து கோபுரத்தின் புறத்தே வந்து அந்த திருக்கதவை அடைக்க திருக்காப்பு செய்ய ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். இப்படி அவர்கள் பாடி அந்த கதவு திறக்கப்பட்டது. அங்கிருந்து இவர்கள் இருந்த காலகட்டத்திலே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மறைக்காட்டில் இருக்கும் செய்தி அறிந்த பாண்டிய நாட்டு அரசியான பாண்டிமாதேவியார் தனது கணவரும் பாண்டி நாட்டு மன்னவருமான கூன்பாண்டியன் சமண மதத்தை தழுவியதால் மக்களும் சைவ நெறி இல்லாத நிலையில் இருப்பதைக் கண்டு மனமருந்தி மந்திரியான குலச்சிறையாரை அழைத்து சிறந்த அறிவுடைய ஒருவரை அனுப்பி திருஞான சம்பந்தரின் பாதம் பணிந்து அவரை திரு ஆலவாய்க்கு அழைத்து வருமாறு பணிக்கிறார். அவரும் சம்பந்த பெருமானை அழைக்க நாடும் காடும் நதிகளையும் கடந்து திருமறைக்காடு வருகிறார். வந்து திருஞான சம்பந்த பெருமானின் பாதம் பணிந்து மதுரைக்கு வரும்படி கூறுகிறார். ஞானசம்பந்த பிள்ளையும் அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்பொழுது அங்கிருந்த அறிவில் இருந்த திருநாவுக்கரசடிகள் சமணருடைய கொடூர குணத்தை கூறி தனக்கு சமணர்கள் இப்படியெல்லாம் தீங்கு செய்தார்கள் என்று கூறி தற்போது கோள்கள் நல்ல நிலை இல்லை என்று கூறி சம்பந்த பெருமான் மதுரைக்கு செல்வதை தடுக்கிறார். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் நான் போகிறேன் என்று கூற அதற்கு ஞானசம்பந்தர் நவகோள்களால் வரும் தீங்கு சிவனடியார்களுக்கு வரவே வராது என்ற பொருள்பட வேயூர் தோழிவங்கன் என்ற பதிகத்தை பாடுகிறார். பாடி திருஆலவாய் புறப்படுகின்றார். பிறகு நாளை சிந்திப்போம். ஏனெனில் இந்த கோளறு பதிகம் வேயூர் தோழிவங்கன் என்ற பாடலில் சில ரகசியங்கள் உள்ளன. ஞான சம்பந்த பெருமான் கோளறு பதிகம் பாடியும் அங்கு அவருடைய மடத்திற்கு தீ வைக்கப்பட்டது. இறைவன் காப்பாற்றினார். கோள்கள் தாக்கியது. அதே போல அனல்வாதம் புனல்வாதத்தில் ஏதேனும் பிழை ஏற்பட்டிருந்தால் ஞான சம்பந்தரை கழுவேற்றி இருப்பார்கள்.
இது இரண்டும் ஏன் தவிர்க்கப்பட்டது, ஏன் நடக்க வேண்டும்? தானொரு கோளும் நாளும் அடியார்களை ஒன்றும் செய்யாது என்றால் ஞானசம்பந்த பெருமானுக்கு ஏன் அந்த இடர் வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா? அந்த பதிகத்திலே ஈற்றுப்பதிகத்தில் பாடுவார், தேனமர் பொழில் ஆலை விழை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறை ஞான முனிவன் தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய்னு பாடிட்டார். அணுகாத வண்ண முறை செய்னு பாடியிருந்தால் இறைவனுடைய சிருஷ்டியை வந்து கேவலப்படுத்திய நிலை, இறைவனை தான் பெரியாள் அகம்பாமா காட்டிய நிலை வந்துடும். அதனால் ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா, அடியார்களை வந்து கொஞ்சம் மெதுவாக அவன் அழிஞ்சு போகாத அளவு அருளுங்கள், அவனை வந்து தண்டியுங்கள் என்ற பொருள்பட தான் பாடி. தானொரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய்து கேட்குறார் சாமி கிட்ட. அடியார்கள் வினை தாக்கட்டும், ஆனால் அவன் நைந்து போகாத அளவு தாக்கட்டும் என்கிறார். ஆகவே ஞானசம்பந்தருக்கு அங்கே சோதனை வந்தது. ஆக இந்த கோளறுபதியத்தை படிக்கும் பொழுது நான் சிவனடியார் கோளறுபதியம் பாடிவிட்டேன், கோள்கள் ஒன்றும் செய்யாது, இப்படி ஒரு சிந்தனையை மெய்ப்பொருள் காணாமல் புலம்பக்கூடாது. பாடலில் இன்னொரு சொல்லுவார், யாருக்கு வேறு தோழிபங்கன் மிட உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்தன் உடமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிக வேணும் பாடுவார். நல்ல அடியார்னா ஒரு நல்லதான போடணும். ஞானசம்பந்தரியே நல்ல நல்ல 2 தடவை போடுறார். ஆசரு நல்ல நல்ல குற்றமில்லாத அந்த கோள்கள் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல, அவர் யாருக்கு? இன்னொரு நல்ல நல்ல அடியார் அவருக்கு நல்லது செய்யும். அது என்ன நல்ல நல்ல அடியார் என்று அதற்கு பொருள் தேடிய பொழுது பஞ்சாட்சர பதியத்திலே வரும். நல்லவர் தீயவரேனாதன் அச்சினர் செள்ளல் கெட சிவமுத்தி காட்டுவ கொள்ள நமன் தமர் கொண்டு போகும் இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. நம்மளை அமர்படர் கொண்டு போயிடுவாங்க, ஆனால் அவங்க துன்பம் செய்கிறப்ப வந்து காப்பாற்று. யார? நல்லவர் தீயவரனாதுன்னு அச்சினர். இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அந்த குருக்கிட்ட தீட்சை வாங்கினவன், இவன் இந்த குருக்கிட்ட தீட்சை வாங்கினவன், இவன் இந்த திருக்கூட்டம், அவர் அப்பரடிகள் திருக்கூட்டம், நான் தேவார திருக்கூட்டம், இவர் சேக்குலா திருக்கூட்டம், இதுக்குள்ளே ஊருப்பட்ட அடிதடி கொடுமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குல்ல. எல்லா ஆலயங்களும் யாராவது மறுக்க முடியுமா என்ன? ஒரு திருக்கோயிலில் 3 திருக்கூட்டம், 3 பேரும் போடுற சண்டையில் சாமி ஐயோ என்னை விட்டுருங்கடான்னு கத்துறார். உடனே அரசாங்கம் எடுத்துக்குது. அடியார்கள் அரும்பாடுபட்டு கட்டின ஆலயத்தை கரையான் புற்றில் நாகம் புகுந்தது போல அறநிலை ஆட்சித்துறை போன்ற தகுதியற்றவர்கள் உள்ளே புகுந்து தகுதியற்ற அறங்காவலராகி அந்த ஆலயம் வீணாக போகிறது. ஏனெனில் இங்கே எல்லாரும் நல்லவன் கெட்டவன் பார்க்குறவன் தான் அடியார் இடத்துல இருக்கும். ஆமாம் சாமி, ஒரே ஒரு இன்னைக்கு இருக்கிற குருமார்கள் யாரையாவது நான் இந்த ஏழை பாலை கோயிலுக்கு வர்றவன் வராதவன் எல்லா கோயிலுக்கு வர்ற எல்லா பக்தர்களும் ஐயா நல்லவர்னு ஒரே ஒரு ஆளை அடையாளம் காட்ட சொல்லுங்க ஒரு ஊருக்கு. சாத்தியமே கிடையாது. நான் சில ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது இந்த அடியார் திருக்கூட்டம் ஒரு கூட்டம் வரும். அவங்கள பார்த்தா இறைவன்ட்ட கவலையோட கஷ்டத்தை சொல்கிற வர்றவங்களாம் வந்துட்டானுங்களா இவனுக்கு பாட்டுக்கு உட்காந்துட்டு ஓன்னு கத்த போகிறாங்க. ஏன்னா அவங்க திருமுறை பாடுறது கத்துற மாதிரி இருக்கு. அப்படியே கோயிலை எதிரொலிக்கு என்ன பாடுறான்னு சாமிக்கே புரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணோடு இசை பாடுறவங்களாம். ஏண்டா பெருமானே சிறுமானே, நீங்கள் ஞானசம்பந்தர் பாட கேட்டவர், நாங்கள் பாடுவதை நீ ஏற்றுக்கொள்வீரா என்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் கத்தி கத்தி பாடுறது. பாடுவது குற்றமல்ல, பிறருக்கு இடையூறு இல்லாமல் பாட வேண்டும். அப்படி நல்லா அந்த கோயிலுக்கு வர எல்லாரும், வெளியே இருக்கிற ஆளை விடுங்கப்பா, கோயிலுக்கு வர பக்தர்களாகட்டும், அந்த அமைப்பு சாராத அன்பர்களாகட்டும், 2 பேரும் நல்லவர்னு சொல்லிட்டா நீங்கள் நல்லவர். உங்களை சார்ந்த குழுவில் மட்டும் சொன்னான்னு வச்சுங்க, நீங்கள் நல்லவர், உங்களை கண்டிப்பாக கோள்கள் உதைக்கும், தண்டிப்பார், மாற்றமே கிடையாது. சொக்கநாதன்பா சொல்லும், அப்படி தப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, இறை தண்டனையிலிருந்து யாரும் தப்ப முடியாது. நாவுக்கரசர் சைவம் வந்த பிறகுதான் சுண்ணாம்பு கலவையில் வேக வைக்கப்பட்டார், இறைவன் காப்பாற்றினார், வேற விஷயம். ஞானசம்பந்த பிள்ளை அனல்வாதம் புனல்வாதம் செய்தது. ஏன் அவர் திருநள்ளாறு பதியத்தை எடுத்து அனல்வாதத்தில் போடுறாரு?
கோள்களின் தாக்கம், எந்த கோள் தாக்குனா இந்த இதுலேருந்து தப்பிக்க முடியும்னு தெரிஞ்சு அந்த பச்சை பதிகம் பாடி போடுறார். ஆக என் அன்பின் உறவுகளே, நான் கோளறு பதிகம் படித்து விட்டேன், அதனால் வினை பற்றாது என்று யாராவது உங்களை கூறினால் அதை நம்பாதீர்கள். பற்றும் விழும், நல்ல குளிர் போர்வை போத்துற மாதிரி காப்பாற்றும், அவ்வளோதான். என்ன ஆக இங்கு திருமுறை குறை சொல்லவில்லை. திருமுறையின் மெய்ப்பொருள் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் அவை இல்லை. தானூறு கோளும் நாளும் யார நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே. தேனவர் பொழிலாளை விளை சென்னல் துண்ணி வளர் செம்மொன்னும் எங்கும் நிகழ நான்முகநாதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் பாடிய இந்த பாடலை தானூறு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய்தா பாடியிருக்கார். அணுகாத வண்ணம்னு இறை ஞான குழந்தை பாடல, அவரே பாடல, ஏமாத்திட்டு வித்து தின்னுட்டு இருக்காங்க. என்ன பண்றது? சிந்திப்போம். எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறியும். சரி இருக்கட்டும். ஏனெனில் இந்த கோளறு பதியத்தை வச்சுட்டு நிறைய பேர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லல, நீ முதல்ல நல்ல நல்ல அடியார் ஆகணும். உங்கள் அப்பா அம்மா முதல்ல உன்னை நல்ல அடியார்னு எத்தனை அடியார்களே அப்பா அம்மா உறவுகள் மெச்சது. அவன் சம்பாதிக்கலாம், வீட்டுக்கு ஏற்றல கோயில் கோயிலாக திரிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு உங்கள் அப்பா சொல்லிட்டா நீங்கள் நல்ல நல்ல அடியார் கிடையாது. உங்கள் மனைவி வந்து அவர் எங்கெங்க சோத்துக்கே வாங்கி போடுறதில்ல, ஒரு சம்பாதிக்கலாம் கோயில் கோயில்னு திரியவே சரியாக போடுது. உங்கள் கணவனார் எங்கெங்க வீட்டில் எங்கெங்க இருந்து சோறாக்கி போடுறா, என் தலைவிதி இவ்வளோ கட்டிட்டேன்னா நீங்கள் நல்ல நல்ல அடியார் கிடையாது. ஆக நல்ல நல்ல அதாவது நல்ல எல்லோரும் நல்லவர்னு சொல்லக்கூடிய அடியார்கள் வாழ நீங்கள் முயற்சி செய்து இந்த பதிகம் பாடினால் நல்ல பலன் தரும். முயற்சிப்போமா? நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.